ஒருவேளை நீங்க வந்து டைரக்ஷன்ல வந்து தலையிட்டனால ப்ரொடியூசரா இருந்து உள்ள வந்தனால அந்த கிளைமேக்ஸ் மாத்தி இருந்தீங்களா? இப்போ நீங்க சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ. அப்போ ராட்சசன்லேயும் தான் நான் பேசினேன் 10 நிமிஷம். ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க, முகத்தை பார்த்து திட்டுறாங்க. இது கூட எனக்கு தெரியலையா, கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல. இல்ல நீங்க ஃபர்ஸ்டே அந்த கிளைமேக்ஸ் வச்சிருக்கலாம்ல. ஒருவேளை நீங்க வந்து டைரக்ஷன்ல வந்து தலையிட்டனால ப்ரொடியூசரா இருந்து உள்ள வந்தனால அந்த கிளைமேக்ஸ் மாத்தி இருந்தீங்களா? அது என்ன? இல்ல சார், இல்ல சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ சான் தான் வந்து சாரி நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். சான் தான் வந்து ஒரு ராட்சசன் பண்ண ஒரு எடிட்டர். ஸோ ராட்சசனோட ப்ராசஸில் நான் ரொம்ப டீட்டெயிலாக உட்காரல. ஏன்னா அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசரும் தான் உட்கார்ந்தாங்க. இந்த ப்ராசஸில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காரும்போது எங்களோட டிஸ்கஷன் என்ன, ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டாக இருக்குமோன்னு தெரில அப்படின்ட்டு. அப்போ சான் வந்து இல்லை சார், இப்போ ராட்சசன் படத்திலே நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவாக மாறினாங்கிறது அவ்வளோ டீட்டெயிலிங் காமிச்சிருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்ததோட இன்னும் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குது ராட்சசன்லேயே. அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆகிடும், அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி அந்த 10 மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்ட 3 மாதம் பேசியிருக்கேன் ஃபோனில். இப்போ அந்த டிசிஷன் ரைட்டாக தானே போச்சு. 3 months எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வெளியூர்லலாம் இருக்கும்போது டெய்லி அவர் ஃபோன் அடிப்பேன், ராம் அந்த இடத்துல அந்த 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க, 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டோன்னா ஆடியன்ஸ்க்கு மைண்ட் வேறையாக ஆகிடும், அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா அங்கே சைக்கோ பண்ணுறது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்கிற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டாக இருந்தது. நியாயமாக பார்த்தா இப்போ நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, நீங்களும் தேங்க்லெஸ் ஜாப்ல தான் இருக்கீங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா யாராவது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளோதான் நான் சொல்ல வந்த ஆசையே எனக்கு. இல்லை. ஸோ அதை தான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிறைய தேங்க்லெஸ் ஜாப் இந்த சொசைட்டியில் இருக்குது. அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அப்போது அந்த கேரக்டர் சொல்கிற விஷயம் வந்து ரைட்டாக தானே இருக்குது. அப்போது இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ளே போச்சு. அப்போது இல்லை இதை ஓரளவுக்கு நியாயப்படுத்தினாதான் இது கரெக்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா இது ராங் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம்தான் அது. நாங்கள் படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை, நான் நிறைய பேருக்கு படம் போட்டு காமிச்சேன். யாருமே அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்ல. அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையாக வந்தது. ஸோ இதுதான் எங்களோட தாட். அண்ட் இப்போது நான் எப்போவுமே சொல்லுவேன், சினிமா கலெக்டிவ் டிசிஷன். இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ. அப்போ ராட்சசன்லேயும் தான் நான் பேசினேன் 10 நிமிஷம். இப்போ சில விஷயங்கள் ரைட்டாக போகும், சில விஷயங்கள் ராங்காக போகும், அது நம்ம கையில் இல்லை. இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான். பட் அது உடனே புரிஞ்சுக்கிட்டு அது ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது. எங்களுக்கு இப்போ நாங்கள் மாற்றுறது ஒன்றுமே கிடையாது. 5 நிமிஷம் விஷயத்தில் நாங்கள் ஒரு 2-2.5 நிமிஷம் குறைச்சிருக்கோம். எவ்வளோ மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி? சாரி, 3 மினிட்ஸ், 3 to 4 மினிட்ஸ் நாங்கள் குறைச்சிருக்கோம். ஸோ அதோட இம்பேக்ட் உங்களுக்கு வேறையாக இருக்கும். ஆனால் இப்போவும் நான் என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்குது. தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்குது நம்ம சொசைட்டியில் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம். அதை நாங்கள் மாற்றலை. அது யார் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு அந்த விதத்தை மட்டும் தான் மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது மாதிரி இந்த ராங் ஆகிடுமோன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த மாதிரி டைரக்டரோட இதுக்குள்ளார நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக தலையிட்டீங்களா, ஹீரோவாக தலையிட்டீங்களா? அதான் சார் நான் சொன்னேன் சார், தலையிடுறதுங்கிறது நீங்கள் அது அப்படி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லா சினிமா ஹிட் ஆகுதான் நான் தலையிடாது உங்களுக்கு அப்படி கிடையாது. நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவா. அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நான் எங்கே பண்ணுறேனோ அங்கே நான் வந்து இது என்னோட பொறுப்பும் சேர்த்து இதில் இருக்குங்கிறத நான் நம்புவேன். ஏன்னா தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காக வரல, ஹீரோவை தான் ஃபஸ்ட் திட்டுறாங்க, முகத்தை பார்த்து திட்டுறாங்க. இது கூட எனக்கு தெரியலையா, கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு ஹீரோ தான் திட்டு வாங்குறாங்க. இப்போ ஹீரோ ஃபஸ்ட்டு திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல. அப்போ என் பொறுப்பாக வந்து நான் உள்ளே போகிறேன். இன்னொன்று, இது எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி, நான் வந்து போய் கண்டிப்பாக பேசுவேன் சார். என்னோட கருத்தை நான் கண்டிப்பாக பேசுவேன். அதனால தான் சார் என்னோட மேக்ஸிமம் படம் இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் பேசாமல் இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும். நான் சொல்கிற படத்தோட அந்த அவுட்புட் மாறும். நான் நிறைய இடங்களில் பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக வருது சார். அண்ட் அதனால தான் நான் பெரிய ஆளுங்களோட நான் பெரிய ஆளுங்கன்னா சொல்கிறேன், பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல. காரணம் என்ன, அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம். அப்படி இருக்கும் உங்களுடைய காதல் கொண்டனும் சரி, 7Gயும் சரி. ஏன் அந்த மாதிரி திரும்ப இறங்க மாட்டீங்க? 7G செகண்ட் பார்ட் வருமா அப்படின்ற ஏக்கம்லாம் நிறைய இருக்கு. போயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வந்து 7Gல என்ன பார்ட் 2 பண்ணிட முடியும், அது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் டெஃபினட்டாக. ஐ திங்க் அந்த கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும். அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், சரி அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 70% முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. புதுப்பேட்டையும் நாங்கள் வெயிட்டிங் தான் சார். அதே போல் ஏன்னா இப்போ நடிகராக நீங்கள் எல்லா பேன் இண்டியாவாக ஆகிட்டுக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ
ஸோ அதனால தான் உங்கள் டைரக்ஷன் எப்போ புதுப்பேட்டை இதெல்லாம் அதுக்கு தான். டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் பண்ணுவேன் டெஃபினட்டாக. சார் விஷ்ணு விஷால் சாருக்கு ஒரு கேள்வி. டெஃபினட்டாக இப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். சீக்கிரமாக பண்ணலாம், டெஃபினட்டாக பண்ணலாம். அவங்க செத்து போயிட்டாங்களே, விட்டுருங்க. டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். அதுதான் எல்லாத்தையும் என்கிட்ட இங்கேயே கேட்டிங்கன்னா பண்ணியிருக்கேன். பொதுவாக வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து உங்களை விட ஹீரோன்னாக்கா செல்வராகவன் தான் வந்து ஞாபகத்தில் வராரு. நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக இருந்து ப்ரொடியூசராக இருந்து இன்னொரு கேரக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன பெருந்தன்மை? செல்வராகவன் டைரக்ஷனில் அடுத்து நீங்கள் நடிக்க போகிறீங்களா? இல்லை சார், அது என்னன்னு தெரியல சார். எனக்கு வந்து அந்த கதை கேட்கும்போது ஒரு புது எலிமெண்ட் வரும்போது எனக்கு அது தப்பாக தெரில சார். அது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில சார். எனக்கு அது உண்மையாகவே பதில் தெரியாது. பட் ஏதாவது புதுசாக இருக்கணும், இன்னொரு கேரக்டர் டாமினேட் பண்ணாலும் அது நல்லது தானே. படம் பிடிச்சா ஓகே. நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஃபிலிம்ஸில் நான் வரக்கூடாதுங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன் சார். மற்றபடி செல்வா சார்கிட்ட நான் முன்னாடியே கேட்டிருக்கேன். அவர் டைரக்ஷன் நான் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன். இது என்னைக்கு இல்லை, நான் 3-4 வருஷம் முன்னாடியே சார்கிட்ட கேட்டிருக்கேன். சார் இப்போ அவர் சார் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி அனிதா கிளைமேக்ஸில் வந்ததாக பார்த்தேன்னு சொன்னாருங்க சார். அது வந்து ஏஐ வீடியோன்னு நான் நினைக்கிறேன் சார். நிறையா நெகட்டிவிட்டியான கிளைமேக்ஸும் கொஞ்சம் ட்ராஜடியான கிளைமேக்ஸ்லையும் இப்போ ஏஐயில் மாற்றிட்டு இருக்காங்க சார், ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஆக்சுவலி அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல சார். ஏன்னா இயக்குநர்களோட உணர்வுகளை வந்து ஏஐ மாற்றுற மாதிரி இருக்குது சார். நீங்கள் அதை எப்படி என்னன்னு நினைக்கிறீங்க சார்? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிளைமேக்ஸில் அனிதா வர மாதிரி காமிச்சிருக்காங்க சார். இப்போ பருத்தி வீரனில் பிரியாமணிக்கு எதுவும் ஆகாத மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இயக்குநர்களோட உணர்ச்சியை ரொம்ப பாதிக்கப்படுதுங்க சார். இப்போ அந்த படத்தை நேசிக்கிற ஆடியன்ஸும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் ஏஐயில் போயிட்டுருக்கு சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பு, தவறான ஒரு இது. ஸோ அது இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் ஹாலிவுட்லேயும் நடக்குது. வந்து ரொம்ப தவறான இதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு படத்தோடு அப்படியே விட்டுறணும். தட் இஸ் என்ன கிளைமேக்ஸோ எதுவோ இப்போ ஒத்துக்கிட்டோமோ இல்லை, அதை அப்படியே விட்டுடணும். யாருக்கும் மாற்றக்கூடாது, யாருக்காகவும். சார் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க பார்த்துட்டு 7G பார்த்துட்டு. உங்கள் லைஃப்பில் ஒரு அனிதா இருந்திருக்காங்களா? அப்படி தான் தோணுது நீங்கள் பேசுகிறத பார்த்து. இல்லை, ஆனால் இருக்காங்க.